நேற்றைய தினம் நான் மாண்புமிகு ஆளுநர் உரையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது இடையிலே குறுக்கிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், நீங்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட திறக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார். இன்றைய தினம் ஆதாரத்தோடு சட்டமன்றத்திலே நான் எந்தெந்த தேதியில் ஜியோ வெளியிடப்பட்டது, எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற விவரத்தை சட்டப்பேரவையில் நான் தெரிவித்தேன். 11/12/2017 அன்று 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஜியோ நம்பர் 467 வெளியிடப்பட்டுள்ளன. அதாவது 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ போடப்பட்டது. அதேபோல 20/3/2018 அன்று தமிழகத்தில் 30 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ நம்பர் 91 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு மீண்டும் மறுப்பு தெரிவிக்கின்றார். நேற்றைய தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் பேசுகின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் குறுக்கிட்டு ஒரு தவறான உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டை தெரிவித்த காரணத்தினாலே அவர் சொன்ன கருத்து பொய்யானது, உண்மைக்கு புறமானது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2017 2021 வரை 42 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குள்ள ஜியோ நம்பரையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இதை எதற்காக சொன்னேன் என்றால், நேற்றைய தினம் அவர் பேசியது தினகரன் பத்திரிகையிலே வெளியில் வந்திருக்கின்றது. அதற்காகத்தான் அதை மறுத்து இன்றைய தினம் சட்டமன்றத்திலே விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன். அதேபோல திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்து 33 மாத காலம் ஆகிறது. இந்த 33 மாத காலத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை அவர்கள் அறிவித்தார்கள். பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம், திட்டங்கள் அறிவிக்கின்ற பொழுதும் சரி, பிரச்சனைகள் ஏற்படுவதும் சரி, அதற்கென்று ஒரு குழுவை போடுவார்கள். இதுவரை 52 குழுக்கள் மேலாக போடப்பட்டதுக்காக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழுக்கள் போடப்பட்டன, எத்தனை குழுக்கள் முழுமையான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்பட்டிருக்கின்ற விவரத்தை நான் கேட்டேன். அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன். அதையும் மாண்புமிகு முதலமைச்சருடைய பதிலில் தெரிவிக்கப்படவில்லை. அதோடு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினீர்கள். அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டினுடைய பட்டியல், எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றது என்ற விவரம், அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கும் என்ற விவரத்தையும் நீங்கள் பதில்களில் தெரிவிக்க வேண்டும் சொன்னேன். அதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதோடு உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தில் சுமார் 20.30 லட்சம் மனுக்கள் பெற்றதாகவும், அதில் 19.30 லட்சங்கள் மனுக்கள் தீர்வு காணப்பட்டதும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் சில விளக்கங்களை நான் கேட்டேன். இதில் எத்தனை மனுக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்பட்டுள்ளது, எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என்ற விவரம் முதலமைச்சருடைய பதில் உரையில் தெரிவிக்க வேண்டும் என்றால் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை.